அனைவருக்கும் வணக்கம். தாவேக்காவுடைய இரண்டாவது மாநில மாநாடு அடுத்த மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதம் 25 நடக்க போகுதாங்க. நமக்கு தரமான கண்டென்ட் வெயிட்டிங்கில் இருக்குது. ஆகவே நான் இப்போவே பட்டா போட்டு வச்சுக்கிறேன். அடுத்த மாதம் 25 எல்லோரும் மறக்காமல் என் சேனலில் வரக்கூடிய வீடியோவை தயவு செஞ்சு பார்த்துருங்க, சரியா? இதில் ஹைலைட் என்னென்னா, விஜய் அவர்கள் இதை ட்விட்டரில் அறிவிச்சிருக்காரு, சரியா? ஒரு பதிவு போட்டு அந்த பதிவில் பாருங்கள், தமிழக அரசியல் களத்தின் முதன்மை சக்தியான தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு நடக்க போகுது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காருங்க. டேய், சைடு கேப்பில் வந்தார் பார்த்தீங்களா? தமிழக அரசியல் களத்துடைய முதன்மை சக்தியா, நாங்களும் ரவுடி தான், ஐயோ என்னையும் வண்டியில் ஏற்றுக்கியா, நானும் ரவுடி தாயா அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்களே உங்களை முதன்மை சக்தின்னு சொல்லிக்கிட்டா என்ன அர்த்தம்? ஐயா அதிமுக காரர்களே என்ன பண்ணுறீங்க? முதன்மை சக்தின்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஐயோ என்னையா இது? யாராவது பேசுங்கயா, வாயை திறந்து பேசுங்கயா. டைம் வரட்டும் இருக்கீங்களா? என்ன இது? முதன்மை சக்தின்னு நேத்திக்கு வந்தவன்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். உங்களை நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த கிடைக்கிற கேப்லாம் புகுந்து விளையாடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? விஜய் அவர்கள் அதை நேக்கா பண்ண பார்க்குறாரு பாருங்க. நாங்கள்லாம் விடுவோமா? நேற்றுக்கு ராஜ்மோகன் அவர்கள் பேசின பேச்சுக்கு எல்லாருமே தூக்கி போட்டு அவரை பந்தாடினதுக்கு அப்புறமா அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய இன்னொரு கொள்கை பரப்பு இணை செயலாளர்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, லைலா மணி. அந்த லைலா மணி பார்த்தீங்கன்னா ஒரு பதிவு போட்டிருக்காப்புல. அந்த பதிவில் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், எல்லாரையுமே கதற விட்டு வருகின்ற அண்ணன் ராஜ்மோகன் அவர்களுக்கு வாழ்த்துகள். அதுக்கு கீழே கொஞ்சம் தூரம் கழித்து பாருங்கள், அண்ணன் ராஜ்மோகன் அவர்களுக்கு நாங்கள் என்றும் துணை நிற்போம், கருத்தியலாக பேச முடியாத கூலிப்படை கும்பல் அவதூறை கையில் எடுத்துள்ளது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட துணை நிற்க போகிறாங்களாம். யோ என்னையா இது? எல்லாரையும் கதற விட்டாராம், ஆனால் துணை நிற்கிறாங்களாம். என்ன எங்களுக்கு புரியல. இப்போ துணை நிற்கிற அளவுக்கு போய் நிற்கிறீங்கன்னா அப்போது எல்லாரும் சேர்ந்து தானே அவரை கதற விட்டுருக்காங்க. அவரு கதற விட்டாங்கன்னா எங்களுக்கு தானே யாராவது துணை நிற்கணும். வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி வெரி ராங் ப்ரோ. வாண்டடாக வந்து இந்த மாதிரி ஏன் நீங்கள்லாம் சிக்கிறீங்க? அரசியலில் இந்த மாதிரி தேவையில்லாமல் வாய் விட்டா எல்லாரும் போட்டு கிளின்னு கிழிப்பாங்க அப்படின்றது கூட தெரியாமல் எப்போ ஜஸ்டிஸ் ஃபார் ராஜ்மோகன்லாம் பேசிக்கிட்டு இருக்காருங்க. யார் தவறாக பேசினாலுமே கண்டனங்கள் வலுத்து வருதுன்னு சொன்னால் அந்த நபர் அந்த தப்பை திருத்திக்கணும். அதுக்கு இல்லைனா மன்னிப்பு கோரணும். நான் பேசுனது தப்புன்னு மன்னிப்பு கோரணும். அதை விட்டுக்கிட்டு எல்லாரையும் கதற விட்டுட்டார் அப்படி இப்படின்னு இன்னும் மேலே எகிரிட்டே போனீங்கன்னு சொன்னால் மக்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கடைசியில் கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம ஆதவ் அர்ஜுனா இருக்கார் தெரியுமா, அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதாட்டு புகார் அளிச்சிருக்காப்புலங்க. கடந்த 10 நடந்தே 6 நாள் ஆகுதுங்க. 10 அன்னைக்கு ஆட்டோலையும் கார்லையும்லாம் ஒரு 5 பேர் அவருடைய அலுவலகத்தையெல்லாம் நோட்டமிட்டாங்களாம். ஐயோ, இவங்களுடைய விவரங்கள்லாம் என்னன்னு சொல்லி கேட்டப்போ அவங்க அதெல்லாம் சொல்ல மறுத்துட்டு அங்கேருந்து போயிட்டாங்களாம். அதில் முக்கியம் என்னென்னா, அந்த காரில் திமுக கொடி இருந்துச்சான். ஐயோடா. ஸோ ஆதவ் அர்ஜுன் அவர்களுக்கு விஜய் மாதிரியே ஒய்பிரிவு பாதுகாப்புலாம் வேணும் போல இருக்குது. அது ஈஸியாக கிடச்சிருமே. உங்களுடைய ஓனர்ஸ் தானே, அவங்கக்கிட்ட கேட்டால் கொடுத்துருவாங்களே. ஆனால் பாருங்கள், இதெல்லாம் இந்த சங்கிங்களுடைய பழைய டெக்னிக்கு. அதாவது இந்த மாதிரிலாம் எங்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது, எங்களை யாரோ கொல்ல பார்க்குறாங்க, எங்களை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க அப்படி இப்படின்லாம் சொல்லி ஏதாவது இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, ஆளுங்கட்சி இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்லாம் ஒரு குற்றச்சாட்டு வருது, மக்கள் மத்தியில் அது பரப்பப்படுது அப்படின்னு சொன்னாங்க. அது மக்கள் மத்தியில் தவறாக போய் சேரும் இல்லையா? என்ன இது இப்படி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் சேரும் இல்லையா? இதெல்லாம் அந்த காலத்து டெக்னிக்கு. ஆனாலும் பாருங்களேன், திமுகன்ற கட்சி எத்தனை பேரை பார்த்தாச்சு, எத்தனை துரோகிகள், எத்தனை எதிரிகள், எவ்வளோ பேரை பார்த்த ஒரு கட்சி இன்னும் ஆதவ் அர்ஜுனாவெல்லாம் அச்சுறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்க்குறாங்களாம். அவ்வளோ ஒருத்தன்னு நீங்களே நினச்சிக்கிறீங்களா? ஆதவ் அர்ஜுனாலாம் ஒரு ஆளுன்னா ஆதவ் அர்ஜுனாவை ஏதாவது பண்ணணும்லாம் நினைக்கிறாங்களா? அதுவும் திமுக. ஏடா எவ்வளோ பேரை பார்த்த கட்சி, இவரெல்லாம் ஒரு ஆளாடா. யாராக இருந்தாலுமே அரசியல் ரீதியாக வீழ்த்துறது மட்டும்தான் எங்களுக்கு முக்கியம். அரசியல் ரீதியாக மட்டும்தான் வீழ்த்துவோம். இது வரைக்கும் அப்படி தான் செஞ்சுருக்கோம். யாரையாவது இந்த மாதிரிலாம் திமுக பண்ணியிருக்காங்களா? இதெல்லாம் வீணாக பழி சுமத்துறது. எதையாவது இந்த மாதிரி பண்ணி குற்றச்சாட்டுகளை பொய்யா வச்சு பொய் அவதூறுகளையெல்லாம் பரப்பி திமுக ஆட்சியை விட்டு இறக்கணும். அதுதான் இவங்களுடைய பிளான். அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க, என்ன பொய் வேணால் சொல்லுவாங்க. சரி, ஆதவ் அர்ஜுனா அலுவலகத்துக்கு இந்த மாதிரி காரில் வந்தாங்க, திமுக கொடி இருந்துச்சா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு ஒரு கேள்வி வருது. என்னன்னா, அப்படி ஒருத்தன் கொலை பண்ணணும், இல்லை ஒருத்தவங்களை நம்ம ஸ்கெட்ச் போட்டு தூக்கணும் அப்படின்லாம் ஒருத்தன் நினைக்கிறான் அப்படின்னா அவன் எந்த கட்சியை சார்ந்தவன்னு கொடி வச்சுக்கிட்டு வருவானா?
அவ்வளோ அறிவாளியாவன் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறவன். அதுவும் ஆதவ அர்ஜுனான்றவர் தமிழ்நாட்டுடைய முதன்மை அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய முதன்மை சக்தியாக விளங்கக்கூடிய ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர். அவ்வளோ பெரிய ஆளை வந்து ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறவன் அவன் சார்ந்து இருக்கக்கூடிய கட்சி கொடியை வச்சுக்கிட்டு வருவானா? ஐயா என்னையா பேசுகிறீங்க நீங்கள்? அது மட்டும் இல்லாமல் ஆதவ அர்ஜுனாவுடைய ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அப்படி ஆதவ அர்ஜுனான்றவர் எவ்வளோ பெரிய ஆளுன்னு நமக்கு தெரியும். அவர் எவ்வளோ பெரிய ஆள். அப்படிப்பட்ட எவ்வளோ பெரிய ஆளுடைய ஆஃபீஸில் ஒரு சிசிடிவி கேமரா கூடவா இல்லாமல் வச்சுருப்பீங்க? இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? அப்படி யார் வந்தாங்க, நீங்கள் பேசுனீங்கன்னு சொன்னீங்க இல்லையா, இது எல்லாத்தையும் நீங்கள் வெளியிடுங்க, பப்ளிக்கில் வெளியிடுங்க. அது என்ன 10ஆம் தேதி நடந்தது, இன்னைக்கு வரைக்கும் ஏன் இழுத்துக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் வெளியிடுங்க. உங்கள் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜஸ்லாம் வெளியிடுங்க. திமுக கார் தானா, திமுக கொடியான்னு பார்க்கணும். அப்படியே திமுக கொடி போட்டு ஒருத்தன் வந்திருந்தான் அப்படின்னா அது திமுக காரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி முடிவுக்கு வருவீங்க? திமுக கொடியை வச்சுக்கிட்டு வந்தானா உடனே அவன் திமுக காரன் இல்லையா? இந்த சங்கிங்களுடைய டெக்னிக்கெல்லாம் இங்கே ஈடுபடாது. மக்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க, எதுக்கு பண்ணுறீங்க, எல்லாமே மக்களுக்கு தெரியும். இந்த நடிப்பு நாடகமெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க. இவங்கெல்லாம் லூஸுன்றதுக்காக பார்க்குறவங்க கேட்குறவங்கெல்லாம் லூஸுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. எல்லாரும் இதை நம்பிடுவோம் இல்லையா? சும்மா பப்ளிசிட்டி தேடணும், அதில் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும், திமுகவுக்கு அவப்பெயரை உண்டாக்கணும் இல்லையா? நடக்காது. இவரெல்லாம் ஒரு ஆளுன்னு இவரை நோட்டம் விடுற அளவுக்கு வேலை வெட்டி இல்லாமல் ஆட்கள் இருக்காங்களா? இவர் அப்படி என்ன கிழிச்சிட்டார் அரசியலில்? இவருக்கு அப்படியே அரசியல் பகையெல்லாம் வளர்ந்து அப்படியே இவரை வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அரசியல் பகையாளிகள் அப்படி யார் இருக்காங்க? அப்படி அவ்வளோ ஒர்த்தெல்லாம் இல்லையே. அந்த அளவுக்கெல்லாம் நீங்கள் ஒரு பெரிய தாக்கமும் ஏற்படுத்தலை. அந்த அளவுக்குலாம் நீங்கள் எதுவுமே ஒர்த் இல்லையே. முதல்ல அப்படி ஏதாவது பண்ணணும்னு நினச்சா கூட அதுக்கு ஏதாவது பண்ணியிருக்கணுமே, ஒர்த்தாக இருக்கணுமே ஏதாவது. அப்படி ஒன்றுமே நீங்கள் பண்ணலையேங்க. அப்புறம் எப்படி இந்த குற்றச்சாட்டுக்கள்லாம் வேலிடாக எடுத்துக்க முடியும்? அதுவும் ஆளுங்கட்சி பண்ணுறாங்கன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? ஆளுங்கட்சிக்கு இதெல்லாம் எவ்வளோ முக்கியம். இந்த மாதிரிலாம் பண்ணுனா ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் மாட்டுறா என்ன நடக்கும், அடுத்த ஆட்சியே போயிடும் அப்படின்றதெல்லாம் தெரியாமலா இருப்பாங்க? ஆளுங்கட்சி பண்ணுறாங்கன்னு ஈஸியாக சொல்கிறீங்க. இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா அதை ஆதாரத்தோட குற்றச்சாட்டு வைக்கணும். எந்த ஆதாரமுமே இல்லாமல் சும்மா வாய் வழியாக சொல்லிட்டு போயிடுறது இல்லையா? இதில் அடுத்த விஷயம் பாருங்கள், இவங்கெல்லாம் பேசுறதெல்லாம் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு அணில்கள் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு பேசுகிற பேச்சை பாருங்களேன், வசமாக மாட்டி பிடிச்சிட்டானுங்க. பாருங்களேன், ஒரு அணில் பேசியிருக்கிறத பாருங்க. பெரிய நெருக்கடிகளை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆளும் அரசாங்கம் கொடுக்குது. அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று ராஜ்மோகனுக்கு நடக்கிற விஷயங்கள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜ்மோகனை செத்து போயிட்டார் அப்படிங்கிற செய்தியை பார்த்தீங்கன்னா பரப்பிட்டு இருக்காங்க டிஎம்கே ஐடிவிங்கில். ஆஹா, டிஎம்கே ஐடிவிங்கிலேருந்து ராஜ்மோகன் அவர்கள் செத்து போயிட்டாருன்னு பரப்பிக்கிட்டு இருக்காங்களா? யாருப்பா அது? இப்போது இவர் வந்து இருக்கார்லையே இந்த இன்ஃபர்மேட்டிவ் டைரி, இவர் வந்து இப்போது இதுக்கு ஆதாரம் சப்மிட் பண்ணணும். ராஜ்மோகன் அண்ணன் செத்து போயிட்டார் அப்படின்னு சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. அப்படின்லாம் நம்ம அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். அவரை விமர்சிச்சுக்கிட்டு இருக்கோம். டிஎம்கே ஐடிவிங்கிலேருந்து யார் இந்த மாதிரி பண்ணினாங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து இப்போ சப்மிட் பண்ணணும். பார்த்தீங்களா, இவனுங்க போகிற போக்கில் வந்து இஷ்டத்துக்கு பேசிட்டு போகிறானுங்க. யாராவது அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு நம்ம மறுப்பு தெரிவிக்கலை. டிஎம்கே ஐடிவிங் பண்ணினாங்க அப்படின்றத இவர் வந்து ஐடிவிங் இழுக்கிறார் இல்லையா? டிஎம்கேவுடைய ஐடிவிங்னு தெளிவாக வாயிலிருந்து சொல்கிறார். அப்போ அதை ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? ஐடிவிங் தான் பண்ணினாங்கன்னு ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? என்ன இதில் என்ன தைரியத்தில் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சத்தியமாக புரியலைங்க. எவ்வளோ வாயை திறந்தாலே பொய் பாருங்களேன். எதையுமே ப்ரூவ் பண்ணாமல், எதுக்குமே ப்ரூஃபை கொடுக்காம இது திமுக தான் பண்ணாங்க, அதுக்கு அந்த லேபிளை வந்து திமுக மேலே ஊட்டி விட்டு போயிடறாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாட்டு? இவங்க கட்சிக்காரங்களை விமர்சனம் பண்ணிட்டாவே இவங்களுக்கு பொறுக்க முடியல. ஐயோ என்ன இது, எங்களை இப்படிலாம் பண்ணிட்டீங்க அப்படின்னு. வேற யாராவது பண்ணியிருப்பாங்க. அது எப்படி டிஎம்கே ஐடிவிங்கன்னு அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக எப்படி சொல்கிறாப்புல? அவர் ஒரு நேர்காணல் கொடுத்தாரு. அந்த நேர்காணலை எதிர்கொள்ள முடியாமல் அந்த நேர்காணலுக்குள்ள என்னென்னமாய் வேலைகள் அத்தனையுமே பார்க்கணுமோ அத்தனை வேலையும் பார்த்து அப்படி ஒரு வேலையை அவர் பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனாவை கொலை செய்ய முயற்சி பண்ணுறாங்க இந்த ஆளும் அரசாங்கம். அவர் கேட்குற கேள்விகளை பார்த்தீங்கன்னா பெருசாக எதிர்கொள்ள முடியல. எங்களைப் போல பேசக்கூடிய, எழுதக்கூடிய, களத்தில் வேலை செய்யக்கூடிய மக்களே பார்த்தீங்களா? மக்களே, ஆதவ அர்ஜுனாவை கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க திமுக அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வெளிப்படையாக பேசுகிறாங்க பாருங்களேன். இதெல்லாம் இப்படி விட்டு வச்சா சரிப்பட்டு வராது. சட்டப்படி ஆக்ஷன் எடுத்தால் தான் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரும். பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக பரப்புறாங்கன்னு. இதே மாதிரி அவங்க கட்சிக்காரங்களை பார்த்து நம்ம ஏதாவது குற்றச்சாட்டு வைக்கிறோன்னு வைங்களேன், அவங்க கட்சியை பார்த்து இவங்க கட்சி வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணுது, எங்கள் கட்சிக்காரங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க, இவங்களுடைய ஐடிவிங் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி எந்த ஆதாரமுமே இல்லாமல் இஷ்டத்துக்கு ஸ்ப்ரெட் பண்ணி அவங்க கட்சிக்கும் அவங்க கட்சி தலைமைக்கும் களங்கத்தை விளைவு பண்ணுற மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க?
எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க? இப்போ திமுக வந்துட்டு எவனாலும் என்ன வேணால் பேசிட்டு போயிடலாம், இஷ்டத்துக்கு நம்ம வாய் இருக்குது, நம்ம எப்படி வேணால் பேசலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கானுங்களா? ஆதவ அர்ஜுனா இந்த மாதிரி ஒரு புகாரை தெரிவிக்கிறாரு அப்படின்றதுக்காக அதை அப்படியே எடுத்துக்கிட்டு வந்து அதை திமுக மேலே அப்படியே சுமத்துறது எந்த வகையில் சரி? ராஜ்மோகன் அவர்களை இந்த மாதிரி செத்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு பரப்புனாங்கன்னு சொல்லிட்டு திமுக ஐடி விங்கு போட்டாங்கன்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க திமுக ஐடி விங்கு பண்ணாங்கன்னு? சங்கிங்களை மாதிரியே பேசுறது பண்ணுறது எதுக்குமே ஆதாரமே இல்லாமல் வாய் வழியாக என்னெல்லாம் வருதோ எல்லாத்தையும் அப்படியே கக்கி விட்டுடுறது, வன்மத்தை கக்குறது. என்னடா உங்களுக்குலாம் அப்படி? கடைசியில் இவனுங்கள்லாம் விஜய்க்காக வேலை செய்கிறோம், கட்சிப்படி மயிறுப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்றுக்கிட்டு கடைசியில் விஜய் அவர்கள் இவனுங்களெல்லாம் கண்டுக்கவே மாட்டார், கேஸ் வாங்கிட்டு சுத்த போகிறானுங்க. இவனுக்கு பேசுகிற பேச்சை பார்த்தீங்களா? ஒரு ஆளுங்கட்சி மேலே சுமத்தக்கூடிய குற்றச்சாட்டை அவ்வளோ எளிதாக அவ்வளோ ஈஸியாக என்ன சொல்கிறோம், எந்த வகையான ஆதாரமுமே இல்லாமல் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு போகிறாங்க பாருங்களேன். இவங்க உயிருக்கு ஆபத்து, எங்களுக்கு த்ரெட் இருக்குது அது இருக்குன்னு சொல்கிறானுங்க. ஆனால் இவனுங்களால தான் தமிழ்நாட்டுக்கே ஆபத்து. எந்த அளவுக்கு பொய்யா புளிக்கிட்டு திரியிறானுங்க தெரியுதா? புளுத்தி கட்சி அத்தனை பேருமே புளுத்தீஸாக தான் இருக்கானுங்க, புளுத்திக்கிட்டு இருக்கானுங்க பொய்யா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தாவேகாவுடைய செய்தி தொடர்பாளராட்டு இருந்த ஜெகதீசன் அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு இப்போ சமீபத்தில் நம்ம பேரலை சேனல் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. 1 மணி நேரம் 48 நிமிஷம் கிட்ட வருது அந்த இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூவில் அண்ணன் பல விஷயங்கள் பேசியிருக்காரு. அதில் முக்கியமாக 2 விஷயத்தை பற்றி நான் பேசணும். ஒன்று என்ன அப்படின்னா, அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததா அவர் வந்து சொல்லியிருக்காரு அந்த இன்டர்வியூவில். ஜான் சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, கட்சிக்காரங்க கூட தொடர்புல நீங்க போகாதீங்க, ரொம்ப டேஞ்சரான ஆட்கள் அவங்கலாம். பிரதர் இன்னைக்கு ஒன்று பார்த்தீங்களா, ஒரு கத்தி குத்து சம்பவம் நடந்திருக்கு, அது உங்களுக்கு கூட நடக்கும் பிரதர். என்னையா நீ பேசுற? இந்த கட்சியில இருக்கிறவங்க எதுக்கு என்னது கட்சியில கொலை மிரட்டல்? அதுதான் அவர் பேசுவாருங்க. அவரு பாத்தீங்களா, கொலை மிரட்டல் விடுக்கிற அளவுக்கு இவனுங்க வந்து போயிருக்கானுங்க. ஜெகதீஸ்வரன் அவர்கள் வந்து சொல்றார், அணில்களே இப்போ ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி வைங்க, ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்றத எடுத்து மக்கள்கிட்ட சொல்லுங்க. அதை விட்டுட்டு நீங்களே வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசக்கூடாது. அதுவும் நீங்கள் அஃபீஷியலாக டிஎம்கே ஐடி விங்கு பண்ணினாங்க நீங்கள் சொல்கிறீங்க, எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் அடிப்படை ஆதாரங்களும் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கும் பதிவு பண்ணுறீங்க தெரியுமா? அது மக்கள் மத்தியில் எப்படி வேணால் போய் சேரும். நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசி விட்டுக்கிட்டு இருக்கீங்க, இங்கே எல்லாரும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? அது மட்டும் இல்லாமல் இவர் செய்தி தொடர்பாளராட்டு இருந்தார் இல்லையா, அதுக்காக இவர் வந்து இவர் சேனல்ஸ்லாம் போய் பேசுவார், இந்த வேலைகள்லாம் பார்க்கறதுனால இவர் கட்சிக்கிட்ட ஊதியமாக ஒரு காசு கேட்டிருக்காரு. இது வந்து ரொம்ப ரொம்ப நியாயமான விஷயம். எல்லா கட்சியுமே அவங்க கட்சிக்காக உழைக்கிற நபர்களுக்கு காசு கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய வேலை வெட்டியெல்லாம் விட்டுக்கிட்டு இந்த கட்சிக்காகன்னு சொல்லி வந்து வேலை பார்க்குறப்போ அந்த கட்சி வந்து அவங்களுக்கு காசு கொடுத்து தான் ஆகணும் இல்லையா? எல்லாரும் எளிய மக்கள் தான், ஒன்றும் பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் கிடையாது. இவனுங்களாம் என்னென்னா 200 கொடுக்குறாங்க, 200 கொடுத்து கூட்டத்தை கூட்டுறாங்க, பிரியாணி கொடுக்குறாங்க, கோழி பிரியாணி கொடுத்து கூட்டத்தை கூட்டுறாங்கலாம் சொல்லுவாங்க. அந்த மக்கள்லாம் சாதாரணமான மக்கள், யாரும் பிளாக் டிக்கெட் விற்று சம்பாதிக்கலை, ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு இல்லை, அப்படியே வந்து வரி ஏய்ப்பு பண்ணுற அளவுக்குலாம் பெரிய பணக்காரங்களும் இல்லை, அதுமாதிரி லாட்ரி டிக்கெட்லாம் இது பண்ணி அந்த மாதிரி சம்பாதிச்சவங்கலாம் கிடையாது. புரியுதா? யாருக்கிட்டேயுமே எல்லாருமே சாதாரணமான மக்கள். அவங்களுக்கு வந்து ஏதாவது வந்து நம்ம கொடுக்கணும், அது கட்சி சார்பிலேருந்து கொடுத்து தான் ஆகணும். அது சாப்பாடோ, நல்ல சாப்பாடு கொடுக்க வேண்டாமாங்க, ஒரு நல்ல சாப்பாடு, அவங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு காசு, இதெல்லாம் கொடுத்தா தான் அவங்களுக்கான ஒரு நிம்மதி அவங்களுக்கு இருக்கும். சும்மா அவங்க வந்து அவங்க வேலை வெட்டியெல்லாம் விட்டுக்கிட்டு வந்து நின்றுக்கிட்டு சும்மா போனாங்கன்னா அவங்களுக்கு என்ன இருக்கும் இல்லையா? உடனே இவனுங்க எப்படி அதை லேபிள் பண்ணுறதுனா காசுக்காக கூடின கூட்டம் அப்படின்னு சொல்லிடுறது. தாவேக்கால எதுவும் கொடுக்காம கூடுவானுங்க, ஏன்னா எவனுக்குமே வேலை வெட்டி கிடையாதுங்க. அவனுங்களுக்கு பணத்தோட அருமையும் தெரியாது, நேரத்தோட அருமையும் தெரியாது, எதோட அருமையும் தெரியாது. ஒருத்தவங்களுடைய நேரத்தையும் அவங்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த நேரத்தோடைய வேல்யூவும் தெரிஞ்சவங்க அதுக்கானதை கொடுப்பாங்க இல்லையா? இப்போ செய்தி தொடர்பாளராக போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற நபர் அவரே வந்து காசு கேட்குறாரு, அவர்கிட்ட காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. காசு கொடுக்காம அவர் எப்படி வேலை பார்ப்பாரு? ஒரு நாள் பார்க்கலாம், 2 நாள் பார்க்கலாம், இருந்து எனக்கு வேலை பாரு, நான் ஆட்சிக்கு வர வரைக்கும் இருந்து வேலை பாருன்னா அப்படியே இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் அவர் என்ன நாசமாக போகணுமா? இவனுங்க உட்காந்துருந்து இந்த ட்விட்டரில் பாடக்கூடிய அணில்கள் இருக்கானுங்களே, உடனே என்ன போட ஆரம்பிச்சிட்டானுங்கன்னா, பாருங்க இவருக்கு காசு தான் முக்கியம், காசுக்காக தான் இவர் வேலை பார்க்குறாரு. நம்ம தமிழ் இனத்துக்காக, தமிழ் மக்களுக்காக வேலை பார்க்காம இதெல்லாம் காசு எதிர்பார்க்குறீங்களா நீங்கள் அப்படின்ட்டு. அப்படி பார்த்தா ஆளுகளே உங்கள் கட்சியில் பொறுப்புகளுக்கு காசு வாங்குறாங்க இல்லையா, 5 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம்லாம் வாங்குறாங்கன்னு குற்றச்சாட்டுகள் வந்துச்சு இல்லையா? அதெல்லாம் என்ன கணக்கு? எதுக்கு நீங்கள் எல்லாம் காசு வாங்குறீங்க? காசு ஏன் புழங்குது முதல்ல உங்கள் கட்சிக்குள்ளே? ஏண்டா ஒரு ரீல் ஓட்டுறதுக்கு ஒரு அளவு இருக்குது, புரியுதா? என்னமோ நீங்கள்லாம் புனிதர்கள் மாதிரியும் இந்த காசு விஷயங்கள்லாம் எதுவுமே இல்லை, நாங்கள்லாம் மக்களுக்காக அப்படியே ஃப்ரீ சர்வீஸ் பண்ண வந்திருக்கோம்
எல்லாருக்கும் அப்படியே ஃப்ரீயாக எல்லாம் பண்ண போகிறோம், எங்களுக்குலாம் நாங்கள்லாம் காசெல்லாம் எதிர்பார்க்கல, எங்களுக்கு எங்கள் அண்ணனை எல்லாரும் வளர்த்து விட்டீங்க, அதனால் எங்கள் அண்ணே நாங்கள் சம்பாதிச்ச பணத்தையெல்லாம் கொண்டு வந்து திருப்பி மக்களுக்காக வாங்க அப்படியே கொட்டி வாரி வழங்க போகிறாரு அப்படின்லாம் இந்த நாடகம் மயிரெல்லாம் எங்ககிட்ட வேணாம், புரியுதா? காசு எல்லா இடத்துலையுமே ஒரு ரோல் ப்ளே பண்ணோம். நீங்கள் என்னதான் செஞ்சாலும் என்ன வேலை செஞ்சாலுமே காசு இல்லாமல் யாரும் வேலை பார்க்க மாட்டாங்க, காசு தான் இங்கே எல்லாமே. இவனுங்கெல்லாம் உடனே ஜெகதீஷ் அண்ணனை பார்த்து பிராண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. பார்த்தீங்களா, இவர் காசு கேட்டுக்காரு, காசு கொடுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே போயிட்டார். அப்போ இவர் என்ன கொள்கைவாதி, இவர் என்ன கட்சிக்காக என்ன நிற்க போகிறாரு? காசு தாங்க இவங்களுக்குலாம். ஏண்டா பேசுகிற நீங்கள்லாம் அந்த வேலையை போய் பாருங்கடா. அவர் செய்தி தொடர்பாளராக இருந்தார் இல்லையா, அதே மாதிரி ஒவ்வொரு சேனலாக ஏறி இறங்குங்க, அவரை மாதிரியே போய் அந்த வேலையை பாருங்கள். நீங்கள்லாம் அவ்வளோ பெரிய பணக்காரங்களாடா? உங்கள் அண்ணனே காசு இல்லாமல் வேலை பார்க்க மாட்டார், ஒரு ஆதாயம் இல்லாமல் எந்த வேலையும் பார்க்க மாட்டார். ஆனால் நீங்கள் ஏதோ சாதாரண எளிய மக்கள்கிட்ட இதே மாதிரி இருக்கணும், நீங்கள் இப்படி தான் இருக்கணும், உங்களுக்கு தந்திருக்க பொறுப்பை தான் நீங்கள் வந்து பெருசாக பிடிங்கிட்டு இருக்கணும், காசெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாதுன்னா என்னடா பேசுகிறீங்க நீங்கள? யாருமே ஆதாயம் இல்லாமல் எந்த ஒரு வேலையும் பார்க்க முடியாது. அந்த வேலையை மனசார பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆதாயம் வேணும். எதுவுமே இல்லாமல் நான் மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கேன், நான் என் வேலையும் என் நேரத்தையும் எஃபர்ட்டையும் என்னுடைய உழைப்பையும் அதுக்குள்ளே போட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா எனக்கு எதுவுமே கிடைக்காது. அப்படின்னா அந்த வேலையை நான் ஏன் செய்யணும்னு தானே எல்லாருக்குமே தோணும். யாராவது செய்வாங்களா? இப்போ இந்த காணொலி பார்க்குறீங்க, நீங்கள் இந்த காணொலி பார்க்கக்கூடிய நபர்கள்லாம் நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்க, ஒரு வேலை செய்கிறீங்கன்னா அந்த வேலைக்கு வந்து காசே இல்லாமல் வேலை பார்க்குறீங்கன்னா பார்ப்பீங்களா? முதல்ல அது என்ன வேலையாகனா இருக்கணும். அது என்ன அரசியலில் வந்து காசு எதிர்பார்க்குறாங்கன்னா மட்டும் ஐயோ காசு எதிர்பார்த்துட்டாங்க, ஐயோ இவங்கெல்லாம் கெட்டவங்க, இவங்க வந்து நல்லவங்களே கிடையாது, என்ன பேசுகிறீங்க நீங்கள்? அடிப்படை அறிவு இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் இந்த ஒரு கட்டமைப்பு இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கும். எந்த அறிவுமே இல்லாதவனுங்க 200 ரூபாய்க்கு கூடின கூட்டம், காசுக்காக வேலை பார்க்குற கூட்டம், காசுன்னு லூசுத்தனமாக பேசிக்கிட்டு இருப்பானுங்க. அப்போ நான் ஒன்று கேட்குறேன், திரும்ப உங்கள் கட்சிக்காக வேலை பார்க்கக்கூடிய சேனல்லாம் இருக்கானுங்க இல்லையா, இந்த யூடியூப் சேனல்ஸ், இந்த கிறுக்குத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கானுங்க இல்லையா, இவனுங்களுக்கெல்லாம் அதுலேருந்து காசு வரலன்னா வீடியோ போடுவானுங்களா? ஐயோடா டேய் என்னடா உண்மையை சொல்லுங்கடா பார்ப்போம். யூடியூப்பில் மானிட்டைசேஷன் கிடையாது, காசே வராதுன்னா அந்த வேலையை பார்ப்பானுங்களா? அதையும் தாண்டி பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு கட்சி முக்கியம், அந்த அளவுக்கு கொள்கை பிடுங்கி தள்ளுனா கொள்கை, அந்த அளவுக்கு எங்கள் அண்ணன் தான் எங்களுக்கு அப்படியே எல்லாமே அப்படின்னு சொன்னால் நீங்கள் பேசலாம். காசு இல்லாமல் ஒரு ஆதாயம் இல்லாமல் யாராவது வேலை பார்ப்பாங்களா? அப்படி வேலை பார்க்குறான் அப்படின்னா அவன் பெரிய முட்டாள்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அந்த அரசியல் கட்சி வந்து ஆட்சியில் இருக்கிறதுனால பல விதங்களில் சம்பாதிப்பாங்க. அப்போ தலைமை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கும், அதுக்கேற்ற நபர்கள்லாம் சம்பாதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. கட்சிக்காக உழைச்சவன், காசை கூட எதிர்பார்க்காம உழைச்சவன் கேனப்பையன் மாதிரி நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு இருப்பான். இது எல்லாமே ஒரு கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பை ஏற்றுக்கிட்டு தான் வாழ்ந்தாகணும். இது எல்லாருக்குமே பொருந்தும், எல்லா வேலைகளுக்கும் பொருந்தும். இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் காசு கேட்குறாங்க, காசு எதிர்பார்க்குறாங்கன்னு கேனப்பயலுக மாதிரி நினச்சிக்கிட்டு 200 பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஏண்டா தற்கூரிங்கன்னு இதுக்கு தான் அவங்களெல்லாம் சொல்கிறது. இங்கே பாருங்கள் மக்களே, மக்களுக்காக வந்தவங்க பாருங்கள், ஊர் பேர் இருக்கக்கூடிய அந்த போர்டில் இவனுங்க போஸ்டர் மயிரை போய் ஒட்டி வைக்கிறானுங்க. ஏண்டா மண்டையில் ஏதாவது அறிவு இருக்கா அவங்களுக்குலாம்? நீங்கள் எல்லாம் மக்களுக்கானவங்கன்னு எப்படிடா எடுத்துக்கிறது? மக்களுக்காக வந்திருக்கோம், உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கோம், உச்சத்தை பிடிக்கிட்டு வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், ரோட்டில் வந்து இந்த மாதிரி ஒட்டி மக்களை போட்டு பாடாப்படுத்துகிறானுங்க. ஏன்னா ஒரு ஊர் பேரை தெரிஞ்சுக்க வேண்டாமா? ரோட்டில் ஒருத்தன் வரான், நம்ம இந்த ஊரை ரீச் பண்ணிட்டோமா அப்படின்னா தெரியாத ஒருத்தன் வரான், பார்க்குறப்போ போர்டு இருக்குன்னா சரி இந்த ஊருக்கு வந்துட்டோமா, அப்போ இதுதான் நம்மளுடைய இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்குக்கு வருவான். இப்படி ஒட்டி வச்சிங்கன்னா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? என்னடா இது, உங்களுக்குலாம் இந்த பேசிக் அறிவே கிடையாதா? இந்த அளவுக்கு மழுமட்டைகளாக இருந்துக்கிட்டு நீங்கள் எல்லாம் ஆட்சியை பிடிச்சிரோன்னு கனவு கண்டுக்கிட்டு இருக்கீங்களா? மக்கள் உங்களை விட்டு வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த சமூகத்தை பற்றியும் புரிதல் இல்லை, இந்த சமூகத்துடைய கட்டமைப்பை பற்றியும் புரிதல் இல்லை. நம்ம எப்படி பேசணும், என்ன பேசணும், எந்த மாதிரிப்பட்ட குற்றச்சாட்டுகளை வைக்கணும், எப்படி என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியல. ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம்னா என்னன்னு தெரியல. மரத்துலையும் இதுலையும் ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆக மொத்தம் இவ்வளோ பெரிய தற்குறிகளாக இருந்துக்கிட்டு நீங்கள் சிஎம் ஆயிடுவீங்க, ஆட்சியை பிடிப்பீங்கன்னு கனவு கண்டுக்கிட்டு இருக்கீங்க. சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர்.